ஒரு கிராமத்துல அழகான வீடு ஒண்ணு இருந்தது. அதுல எப்பொழுதும் பறவைகளோட கீச் கீச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுல 2 பெண்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அதுல ஒருத்தி பேர் ஜெமிலா, ஒருத்தி பேர் ரோசி. 2 பேரும் வேலைகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் ரோசி வீட்ல இருக்க பாத்திரங்கள்லாம் எடுத்து சுத்தம் செய்யலான்னு நினைச்சு சோப்பு நுரைகள் நன்றாக போட்டு சுத்தம் செஞ்சா. அதுல ஒரு பிளேட்ல சோப்பு நுரைகள் கொஞ்சம் இருந்தது. அதில் மொட்டுக்களாய் அங்க இங்கும் ஓடிட்டு இருந்தது. இந்த சோப்பு நுரைகள் இருந்த தட்டை பார்த்து ஜெமிலாவுக்கு ரொம்பவும் கோபம் வந்தது. அவளால தாங்கிக்க முடியாத அளவுக்கு கோபம் வந்து எரிச்சல் அடைஞ்சா. தன்னோட சகோதரிய கடினமான வார்த்தைகளால திட்டுனா. இத கேட்டதோ தன்னோட சகோதரியான ரோசிக்கு மனது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவ நம்மள நேசிப்பான்னு நினைச்சா அவ என்னை இப்படி திட்டிட்டாளேன்னு வருத்தப்பட்டா. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம ஒருத்தவங்கள மன்னிக்கவும் அவங்கள நேசிக்கவும் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகிதத்தை நாடுகிறான். அதன்படியே வாழ்வோம். ஆமேன்.